So find that L of cos AT minus cos PT divided by T. எப்படி பண்ணலாம்? ஈஸி தானே? இன்டகிரல் S to infinity S to infinity. L of cos AT minus cos PT. கரெக்டுங்களா? இன்ட்டு ds. Yes, sir. Yes, sir. சொல்றேங்க. அடுத்து என்ன நடக்கும்? That is integral S to infinity L of cos AT என்ன இருக்கும்? S divided by S squared. S square plus A square. S divided by S squared plus S B plus B square. into ds. D. Yes, okay, sir. சரி இந்த ப்ராப்ளம் எங்கது? நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை உனக்கு போட்டு காட்டணும்ல அந்த ஐடியா. என்ன மெத்தடு? Yes, sir. t இதை எடுப்பீங்க, dt இதுக்கு வரும், அப்போ 1/2 T equal to S square plus A square போட்டு இது sir. ஃபார்முலாவை நான் வச்சுக்கணும். 1/2 By 2 log of log of என்ன கிடைக்கும்? இந்த டேம் s squared yes, sir. plus a squared. கரெக்ட்டுங்களா? Yes, மைனஸ் sir. சேம் ஐடியா 1/2 By 2 log of s S squared square plus b plus squared. B square. லிமிட் என்ன? s to infinity. சரியாப்பா? Oh, yes, sir. ரெண்டுக்கு காமன் யார் இருக்கிறா? 1/2 காமன் இருக்கிறா. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப என்னாச்சு? log of Log of s squared plus a squared minus minus log log of of S s square squared plus B square. லிமிட் s to infinity. சரிங்களா? Okay, sir. திரும்ப மைனஸ் கான்செப்ட் வருது, லாக்ரதம் கான்செப்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? லாக் ஆஃப் s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரியாப்பா? Yes, sir. லிமிட் என்னது? s to infinity. S to சரிங்களா? infinity. Okay, sir. இந்த லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எது சேஞ்சஸ் தேவையில்லை, அதனால நான் அப்படியே போட்டு மைனஸ் போட்டு லாக் ஆஃப் இதை ஃபர்ஸ்ட் Okay, எழுதிக்கிறேன். sir. லோயர் லிமிட்ல எது சேஞ்சஸ் இல்லை, இது மாதிரி நான் வச்சுக்கணும். பட் அப்பர் Okay, லிமிட்ல என்ன sir. ஆகுது? இன்ஃபினிட்டி வருது. அப்போ அப்பர் Infinity. லிமிட் இன்ஃபினிட்டி வரும்போது எப்படி எழுதுறீங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ எழுது மாதிரி டினாமேட்டர் என்னது? எஸ் ஸ்கொயர், நியூமேட்டர் எஸ் S, ஸ்கொயர் காம்பினேஷன் ரெண்டுக்கு காமன் என்ன பண்றீங்க? எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்து என்ன S கிடைக்கும்? square. 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் S square. டிவைட் Yes, பை sir. இங்க என்ன பண்றீங்க? எஸ் ஸ்கொயர் எடுக்கிறீங்க 1 பிளஸ் பி ஸ்கொயர் பை B square by S square. அப்ப எஸ் டென்ஸ் டு என்னது? இன்ஃபினிட்டி வச்சுக்கிறீங்க. இந்த எஸ் டென்ஸ் டு Infinity. இன்ஃபினிட்டி வச்சுக்கிறீங்க. புரியுதாப்பா எப்படி மாத்தணும்னு? எஸ் சார் புரிஞ்சு சார். இந்த சார் எல்லா எல்லா இன்டகிரல்லையும் லாக் வந்து இப்படிதான் பண்ணுமா சார்? லாக் வந்தா இல்ல. லாக் வந்தா ஃபார்முலா ஓகே. பட் இன்ஃபினிட்டி கேஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணணும். இன்ஃபினிட்டி கேஸ் மட்டும் இந்த மாதிரி. ஓகே சார். இன்ஃபினிட். ஓகே சார். லாக் இருந்தா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா இருந்தாலும் சரி, இன்ஃபினிட்டி போடும்போது நம்மளுக்கு வந்து டஸ் நாட் எக்ஸிட் வருதுன்னா நம்ம இந்த மாதிரி கான்செப்டை அப்ளை பண்ணி போடணும். அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே சார். சரி இன்ஃபினிட்டி போட்டால் என்ன ஆகும்? இங்கே இன்ஃபினிட்டி போட்டால் என்ன ஆகும்? இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லாக் 1 தான் வரும். லாக் 1 ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ இது மைனஸ் சார். இது மைனஸ்னா இது ரெசிப்ரோக்கல் எழுதுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ எஸ் என்னாச்சு? சார். இந்த லாக் 1/2 ஆஃப் எல்லாத்துக்கும் காமனா எஸ் இருக்கு ஸ்கொயர். பாருங்க. இந்த 1/2 எல்லாத்துக்கும் காமனா இருக்குது. 1/2 காமனா எடுத்துக்கிறீங்க. 1/2 இருக்கு. இங்க 1/2 விட்டுருக்கிறோம். 1/2 எல்லாத்துக்கும் காமன். சரிங்களா? அப்போ எஸ் சார். ஓகே 1/2 சார். இந்த மைனஸ் வந்து என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ ரெசிப்ரோக்கலா மாறுச்சுன்னா என்ன ஆகும்? எஸ் எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் பி பி ஸ்கொயர். ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அவ்வளோதாங்க. என்ன கஷ்டம்? ஓகே சார். சரி ஓகேனா எனக்கு இந்த ப்ராப்ளம் போட்டு காட்டுறீங்களா? இப்போ இதே கான்செப்ட் இந்த ரெண்டு ஓகே ப்ராப்ளம் சார். நிறைய டைம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நான் நடத்திட்டேன். எந்த இன்ஸ்டியூட்டாலும் சரி இது நிறைய டைம் கேட்குறாங்க. இ பவர் ஏடி மைனஸ் இ பவர் பிடி டிவைட் பை டி. சரிங்களா? இதே லாக்ரன் கேஸ் தான். ஏன்னா ஸ்கொயர் வராது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை போட முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுங்களா? ஓகே சார்.